ஹலோ பொட்டோஸ். இந்த தடவை ரிலீஸ் ஆன படத்தில் நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி சண்டையை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தோம். அதாவது கேப்டன் மில்லர் அண்ட் அயலான். இது இல்லாமல் ஆல்ரெடி பங்காளி சண்டை ஒன்று இருக்குது, அதை நம்ம மறந்து போயிட்டோம். அது வேறு எதுவும் கிடையாது, நம்ம மிஷன் சாப்டர் 1 அருண் விஜய் அண்ட் எஸ்கேவோட பங்காளி சண்டை. இந்த இதில் ஜெயிச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த 3 படத்தில் எது 3, எது 2, எது ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம 3ஆவதாக இப்போ பார்க்க போகிற படம் எதுனா கேப்டன் மில்லர். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எடுத்தோடனே ஒரு கோயிலை காட்டுறாங்க. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா 600 வருஷம் பழமையான கோயில். அந்த கோயிலில் நம்ம முன்னோர்களோட பொக்கிஷம் ஒன்றை பாதுகாத்துட்டு வராங்க. அந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா குடிசை கட்டி ஒரு கும்பல் வாழ்ந்துட்டுருக்கு. அவங்கள பார்த்தீங்கன்னா கீழ்த்தரப்பட்ட மக்கள் அப்படின்னு ஒதுக்கி வச்சு அந்த கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான் நம்ம தனுஷ். இப்படி என்னால் வாழ முடியாது, நான் பார்த்தேன்னா கௌரவமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் போய் வெள்ளைக்காரனோட படையில் சேர போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அவரோட அண்ணன் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் அந்த வெள்ளைக்காரனை எதிர்க்கிற கூட்டத்தில் புரட்சியாளராகவும் இருக்கார். நம்ம தனுஷ் அந்த வெள்ளைக்காரன் கூட்டம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கொள்ளக்கார கூட்டத்தில் சேர்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த பொக்கிஷமாக இருக்கக்கூடிய பொருளை வெள்ளைக்காரன் திருடிட்டு போயிடுறான். அந்த நாட்டோட ராஜா கொள்ளக்காரனாக இருக்க நம்ம தனுஷ்கிட்ட உதவி கேட்குறாரு. அந்த பொக்கிஷமான பொருளை எனக்கு மறுபடியும் திருடி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருட போன தனுஷ் அதை திருடினாரா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதையேவும். இந்த படம் முழுக்க வெள்ளைக்காரன் காலகட்டம், சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால உண்மையை சொல்லணும்னா அந்த காலகட்டத்துக்கான கலரு, கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷோட ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங்காக இருந்துச்சு. ஆனால் சிவராஜ்குமார் சாருக்கு தான் பாவம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அவர் படத்தில் மொத்தமே பார்த்தீங்கன்னா 3 சீன் தான் வருவார். முதல் 2 சீனும் ரொம்பவே காமனாக வருவார். 3வது சீன் கொஞ்சம் மாசாக காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்களே தவிர அவருக்கு தகுந்த படம் இது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம சுதீப் கிஷன். அவர் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா 2 சீன் தான் அவர் வராரு. அவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெருசாக நடிப்பே இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படம் செகண்ட் பார்ட் வர்றதுக்கான லீடோட முடிச்சிருக்காங்க. அதனால் ஒருவேளை செகண்ட் பார்ட்டில் இவங்க எல்லாருக்கும் மாசான நடிப்பு கொடுக்கலாம், இல்லை இந்த படமே அந்தளவுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இதை இப்படியே ட்ராப் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம்ம ஜிவி மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தெரிக்க விட்டுருக்காரு. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம ஜிவியோட மியூசிக்கை சொல்லலாம். ஆனால் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா வெள்ளைக்காரனை எதிர்க்கக்கூடிய கொள்ளைக்காரனோட கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா, இல்லை கீழ்த்தரப்பட்ட மக்கள்லேருந்து நாங்களும் சமம், நாங்களும் கோயிலுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாக சொல்கிறதா அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துருச்சு. இன்னொரு பெரிய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லன், மெயின் வில்லன் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ்காரனை தான் சொல்லணும். ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு மாசான ஃபைட்டோ ஒரு மாசான வில்லத்தனமோ ரெண்டுமே கொடுக்கல. ஒன்று என்ன செய்கிறாருன்னா எல்லாரையும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுட்டு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரே தவிர அதை தவிர பெருசாக வில்லத்தனமே அவருக்கு கொடுக்கல. நம்ம கார்த்திகோட பையன் நடித்த படம் ஆகஸ்ட் 16, 1947 ஒரு படம் வந்துச்சு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரை ஒருத்தன் தான் வில்லே அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. உண்மை என்னென்னா அவன் வந்தாலே ஐயோ இவன் என்ன பண்ண போகிறானோ நம்ம மக்களை அப்படிங்கிற மாதிரி நிஜமாவே நம்மளுக்கே ஒரு பயம் கொடுக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த படம் சக்ஸஸ் ஆனாலும் அந்த படத்தோட வில்லன் உண்மையிலே அந்த அளவுக்கு கேரக்டர் அழகாக சித்தரிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட வெள்ளைக்கார வில்லனுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே கேரக்டர் பயங்கரமாக கொடுக்கவே கிடையாது. மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த படம் ஜிவியோட மியூசிக்கும் தனுஷோட ஆக்டிங்கையும் தவிர வேற எதுவும் பெருசாக தெரியலை அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. 2வது நம்ம பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே நடிப்பில் வெளியாயிருக்க அயலான். ரொம்ப வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக அயலான் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத என்னை கேட்டால் மாபெரும் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் துருவ நட்சத்திரம் படம் எப்படா ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அயலான் படத்துக்கு உண்மையிலேயே அதிகப்படியான செலவு பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்குமே. ஏன்னா விஎஃப்எக்ஸ்க்கு இந்த படத்தில் அவ்வளவு மெனக்கெட்டிருக்காங்க, அந்தளவுக்கு நிறையவே செலவழிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், எவ்வளவு செலவழித்து எடுத்திருந்தாலும் அது மக்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தியை கொடுத்துச்சு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லையா? அப்படி இவங்க செலவழித்த அளவுக்கு மக்களுக்கு திருப்தியாக அந்த விஷுவல் போய் சேர்ந்துச்சா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது கேள்விக்குறியான விஷயந்தான். இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எரிக்கல் பூமியில் விழுகுது. அந்த எரிக்கல்ல வில்லன் எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
எவ்வளோ பெரிய மிஷினாலையும் போட முடியாத அளவுக்கு ஒரு ஆழத்துக்கான ஹோல் வந்து நம்ம அந்த எரிக்கல் மூலியமாக போட முடியும். அதை வச்சு நம்ம கோர் வரைக்குமே ஓட்ட போட முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வில்லியம் கண்டுபிடிக்கிறாரு. அந்த விஷயத்த தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அதனால் உலகமே அழிஞ்சு போகக்கூடிய நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏலியன் கிரகத்திலேருந்து ஒரு ஏலியன் இதை தடுத்துறதுக்காக இங்கே பூமிக்கு வராங்க. இதில் நம்ம ஹீரோக்கு என்ன வேலை அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி இல்லையா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார். ஆனால் அதனால் நஷ்டமாகிறதுனால அவங்க அம்மா சென்னைக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க. இங்கே சென்னைக்கு வரக்கூடிய நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக இந்த ஏலியனை சந்திக்கிறாரு. வில்லனோட இந்த மிஷனால் இந்த உலகமே அழிய போதுங்கிறதுனால ஏலியனும் ஹீரோவும் இதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. இதை தடுத்தாங்களா இல்லையா, இதுக்கான விளைவு என்ன ஆணுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ஏலியன் கதையை பார்க்கும்போது நம்மளுக்கு சின்ன வயசில் எல்லாரும் பார்த்த மைடியர் குட்டிச்சாத்தான் படம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நிஜமாவே ஞாபகம் வந்துச்சு. அந்த கேரக்டர் ஒரு சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்து இருக்கும்போது அடிக்கக்கூடிய லூட்டியும் செய்யக்கூடிய மேஜிக்கும் இதெல்லாம் தான் அந்த படத்தோட மிகப்பெரிய பலம். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஏலியனை வச்சு நிறைய மேஜிக்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருந்தா இந்த படம் உண்மையிலே நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியாக எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிருக்கும். ஏன்னா எல்லா படத்துலையுமே கிளைமேக்ஸில் வில்லன் உலகத்தை கெடுக்கிறாரு, உலகத்தை காப்பாற்றியே ஆகணும் ஹீரோ, அதெல்லாம் ஓகே. ஆனால் அதே வச்சு படம் பூரா இழுக்காமல் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இதை இன்னும் கொண்டு போயிருக்கலாம். இத்தனைக்கும் காமெடிக்குன்னே ஒரு 3 பேரை வச்சுமே அந்த அளவுக்கு பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தில் பெரிய மைனஸ்னால் அது ஒன்று. அடுத்த விஷயம் நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கு. உண்மையை சொல்லணும்னா எந்த பாட்டுமே அந்த அளவுக்கு மனசில் நிற்கிற அளவுக்கு இந்த படத்தில் இல்லை. இந்த படத்துலையும் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அது என்னங்கிறதையும் சொல்ல முடியாது. சொன்னால் இந்த படத்தோட ஸ்டோரி ஃபுல்லாகவே ரிவீல் ஆகிடும். நம்ம அயலானுக்கு பார்ட் 2 வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க, இல்லை வேண்டாம் போதும்ப்பா சாமி அப்படின்னாலும் மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம பார்க்க போகிற படம் அருண் விஜய் நடிப்பில் வெளியே இருக்க மிஷன் சாப்டர் 1. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு காஷ்மீரில் தீவிரவாதியை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த தீவிரவாதி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மிலிட்ரிக்காரவங்க எல்லாரையுமே கொன்னுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறான். அப்பயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லனுக்கான வெயிட்டு அதிகமாயிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அருண் விஜயை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணுக்கு உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்காக ஒரு 30 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்காரு. அதுக்காக வச்சிருக்க ஜீப்லேருந்து எல்லாத்தையுமே வித்துக்கிட்டு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்டுக்கு லண்டனுக்கு தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஹவாலால் ரூபா மாற்றுறதுக்காக இங்கே ஒரு 10 ரூபா தாளை வாங்கிட்டு நம்ம சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் நோட்டை கிழிச்சு கொண்டு போவார் இல்லையா, இவர் கிழிச்சு கொண்டு போகாமல் ஒரு 10 ரூபா தாளை எடுத்துகிட்டு அங்கே லண்டனில் போய் பாப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. அந்த 10 ரூபா தாளை ஒரு கும்பல் திடீர்னு திருடுறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்படி அவங்க புட்ட போடுற சண்டையில் பார்த்தீங்கன்னா அவர் லண்டன் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இவர் யார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது லண்டனுக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்டா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு சீனில் காமிச்ச நம்மளுக்கு டெரரிஸ்ட் உமருங்கிறவர் இப்போ லண்டன் வந்திருக்கான்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் இவருக்கு சம்திங் அதில் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அது எனக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதோட நம்மளுக்கு அதை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்க ஹீரோ எப்படி வெளியே வந்து தன்னோட பொண்ணுக்கு ஆப்ரேஷனுக்கான பணத்தை கொடுப்பாரு, அதே சமயம் இந்த தீவிரவாதிகளுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்க படம் தான் நம்ம மிஷன் படம். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா அப்பா மகள் சென்டிமெண்ட்டு. உண்மை என்னன்னா கதறி கட்டி பிடிச்சலாம் அழுகலைங்க. ஆனால் சூப்பராக அந்த பாப்பாவோட எக்ஸ்பிரஷனும் சரி அருண் விஜயோட எக்ஸ்பிரஷனும் சரி அவ்வளோ அழகாக எமோஷ்னலாக நம்மளுக்கு டச் ஆகுது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த பாப்பாவுக்கு உடம்பு முடியல, பிரெயினில் ஒரு பிளட் கிளாட் இருக்குது, அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் போயிருப்பார். ஆனால் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா அப்படிம்பாரு. அப்போ வாப்பா நான் உன்னைய பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சீன்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜீப்பை விற்றுட்டு வந்திருப்பாரு. அந்த பாப்பா கேட்கும் ஜீப்பு எங்க டேடி அப்படின்னு கேட்டால் டேடி ஜீப் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னோடனே அந்த ஜீப்பை தூக்கி போட்டுரு டேடி வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நிஜமாக சொல்கிறேன். இந்த சென்டிமெண்ட்டு எமோஷன் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுது ரத்த காயம் பட்டு இறந்து போன மாதிரி காமிச்சு இப்படியெல்லாம் செஞ்சு நம்ம மனசுக்குள்ளே திணிக்கக்கூடாது, நடிப்புலேயே திணிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி இங்கே அருண் விஜயும் அந்த பாப்பாவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நடிப்புனால மட்டுமே பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக அந்த அளவுக்கு நம்மளுக்கு கனெக்ட் ஆகிறாங்க. எப்படியாவது அந்த பாப்பாவை காப்பாற்றிடணும், அப்பாவும் மகளும் எப்படியாவது சந்தோஷமாக சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த படம் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்.
அதே மாதிரி ஜெயிலுக்குள்ளே நடக்கக்கூடிய ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நான் பார்த்த 3 படத்தில் எனக்கு உண்மையை சொன்னால் விஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் இதை ஃபஸ்ட் இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மளுக்கு கேப்டன் மில்லருக்கும் அயலானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் நடந்துச்சு. இசை வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும், எல்லா லெவல்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொமோஷன் இருந்துச்சு. ஆனால் நம்ம மிஷன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ப்ரொமோஷனே கிடைக்கல. அப்படி இருந்தும் இந்த படத்தை 3வதாக தான் உண்மை சொல்லணும்னா நான் பார்த்தேன். ஆனால் 3வதாக பார்த்த படம் மனசில் ரொம்ப அதிகப்படியாக நின்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அருண் விஜய் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டர் அப்படிங்கிறத இந்த படத்தில் மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு. இந்த 3 படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.